தமிழக வழக்கறிஞர் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு நம்முடைய பார் கவுன்சிலுடைய தேர்தல் மட்டுமல்லாது இந்திய அளவில் இருக்கக்கூடிய அனைத்து பார் கவுன்சிலுக்கும் தேர்தல்களை மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் வருகின்ற 30/4/26க்குள்ளாக நடத்தி முடிக்க வேண்டும் என்ற தீர்ப்பினை கடந்த 18ஆம் தேதி வழங்கியிருந்தது. அதன் அடிப்படையில் நம்முடைய தமிழக பார் கவுன்சில் தேர்தல் இமாச்சல் பிரதேசத்தின் முன்னாள் தலைமை நீதியரசர் திரு ராஜீவ் சக்தர் அவர்கள் தலைமையில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையில் இந்த தேர்தல் நடத்துவது குறித்து இந்த தீர்ப்பு பகிரப்பட்டு 20 நாட்கள் ஆகியும் நம்முடைய பார் கவுன்சில் எந்தவித முன்னெடுப்பும் எடுக்கவில்லை என்ற கடிதத்தை நம்முடைய வழக்கறிஞர் வரதன் அவர்கள் ஏற்கனவே வழங்கியிருந்தார் பார் கவுன்சிலுக்கு. அதற்கிடையில் இன்றைக்கு தமிழக பார் கவுன்சிலுடைய செயலாளர் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பி தமிழகத்தில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்களும் சர்டிபிகேட் ஆஃப் பிராக்டிஸை வருகின்ற 10/1/26க்குள்ளாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று அந்த சுற்றறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. இது முற்றிலும் கடந்த 18ஆம் தேதி மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிரான ஒரு விஷயமாகும். காரணம் என்னவென்றால் அந்த தீர்ப்பிலே மிக தெளிவாக வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடித்த பிறகுதான் தேர்தல் நடத்த வேண்டும் என்ற பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவினுடைய கோரிக்கை முற்றிலுமாக மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் நிராகரித்திருந்தது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த சர்க்குலரானது சுற்றறிக்கையானது பார் கவுன்சிலுடைய தேர்தலை தள்ளி வைக்கும் ஒரு முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் 30/4/26க்குள்ளாக தேர்தல் நடத்தப்பட்டு முடிவுகளும் அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்த நிலையில் இந்த சர்டிபிகேட் ஆஃப் பிராக்டிஸ் என்பது அந்த தீர்ப்பிலேயே நிராகரிக்கப்பட்ட விஷயத்தை மீண்டுமாக செயல்படுத்த முனைவது என்பது ஒட்டுமொத்தமாக உச்சநீதிமன்றத்த தீர்ப்புக்கு எதிரானது மட்டுமல்ல, இந்த சுற்றறிக்கையே தமிழக பார் கவுன்சிலுடைய பொதுக்குழுவின் ஒப்புதல் இல்லாமல் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த சுற்றறிக்கையை உடனடியாக திரும்ப பெறப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் தமிழக வழக்கறிஞர்கள் அனைவரும் கோருவோம் என்று கூறி நம்முடைய பார் கவுன்சிலுடைய சேர்மன் இந்த பார் கவுன்சிலுடைய பொதுக்குழுவின் ஒப்புதல் இல்லாமல் வெளியிடப்பட்ட இந்த சுற்றறிக்கையை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்து உடனடியாக மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் அறிவிக்கப்பட்டபடி தேர்தலும் அதன் முடிவுகளும் ஏப்ரல் 30க்குள்ளாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கிறோம்.